100 days marathonல டே 10க்கான கொஷின்ஸ் பார்க்கலாம். இயல் 5 இலக்கணம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 15 ஒன் வேர்ட் தான். 11 கொஷின் டேரக்ட் கொஷின், 12வது கொஷின் இயல் 5ல் ஒரு பாடல் கொடுத்தா அந்த பாடலில் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பருப்பு உள்ளதா, ஏவல் வினாவாக மாற்றுக. அவங்க ஆன்சர் கேட்கல, இதை அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்றபடி தான் நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணணும். கொஷினை 1 or 2 times ரீட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கொஷின் ஃபுல்லாக ஒரு 2 minutes ரீட் பண்ணுங்கள். கொஷின்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அடுத்து ஆன்சர்ஸ் எழுதுங்க. அண்ட் இந்த டைம் மட்டுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. இல்லை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு செக் பண்ணுங்கள், ஆன்சர்ஸை நோட் பண்ணுங்கள். நோட் போட்டு இந்த டே இந்த கொஷின் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு நோட்ஸ் நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா நீங்கள் முதல்ல டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி வேறு கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ஃபாலோ பண்ணியிருந்திருப்பீங்க. ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தமிழ் எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நம்மளுடைய யூடியூப் சேனல் வைஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே ஃபஸ்ட்டு இலக்கணம், அடுத்து உரைநடை பகுதியில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கங்கிறத. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு டாஸ்க்காக இந்த 15 கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். We will check and share. Thanks for watching.